ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமரப்பள்ளி குட்டை ரக மாமரம்ங்க இது. இந்த மாமரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டரில் நம்மளால 1600 வரைக்கும் நடவு செய்ய முடியும். இதனால விவசாயிகளோட அந்த வருமானம்ன்றது பன்மடங்கு பெருகுது. இதில் இருக்க முக்கியமான நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் வர காரணத்தினால விவசாயிகளுக்கு வரக்கூடிய வருமானம் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் ஃபார்மர்ஸ்ன்னு அழைக்கப்படுற ஒரு ஹெக்டாருக்கு கீழே நிலம் வைத்துட்டு இருக்க விவசாயிகளுக்கு இது மிகவும் பயனுடையதாக இருக்கும். ஏன்னா இதை நம்ம சிறிய இடத்துல அதிக மரங்களை நம்மளால நடவு செய்ய முடியும். பொதுவாக இருக்க ஆர்ச்சர்ட்களில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக ஒரு மாந்தோப்பு ஒரு 3 ஏக்கருக்கு மேலேயாச்சும் இருக்கணும். ஆனால் இந்த மாமரத்தை நம்ம நடவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர்லேயே அந்த 3 ஏக்கரில் நடவு செய்கிற அந்த மாமரங்களை நம்மளால நடவு செஞ்சு அதுக்கு இணையான மகசூலையே பெற முடியும். இந்த வீடியோவில் நம்ம இந்த அமரப்பள்ளி மாம்பழம் பற்றின தகவல்கள், இதோட நடவு முறைலாம் என்ன அப்படின்றத தாங்க பார்க்க போறோம். இந்த அமரப்பள்ளியில எதனால பாத்தீங்கன்னா நம்மளால 1600 மரங்கள் வரைக்கும் ஒரு ஹெக்டர்ல நடவு செய்ய முடியுதுன்னா இது ஒரு குட்டை ரகம். இந்த குட்டை ரகத்தை பயன்படுத்தி அடர் நடவு முறை ஹை டென்சிட்டி பிளான்டிங் சிஸ்டம் முதல்ல அறிமுகப்படுத்தின நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் பாத்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இது மாதிரி விவசாயத்துல பல புரட்சிகரமான தொழில்நுட்பங்களை உலகிற்கு கொண்டுட்டு வந்த பெருமை இஸ்ரேலை சாரும். இந்த இஸ்ரேலிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் பாத்தீங்கன்னா நம்மளால இந்த அளவுக்கு குறுகிய இடத்துல அதிகமான மரங்களை நடவு செய்ய முடியுது. அமரப்பள்ளி மாம்பழம்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு ஹைபிரிட் குட்டை ரகம் மாமரம். இது பாத்தீங்கன்னா தாஷரி அப்புறம் நீலம் இது ரெண்டுத்தையும் கிராஸ் செய்து உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெஜுஸ் காந்தி. இவர் பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல் சயின்டிஸ்ட், இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல வேலை செய்தவர். 1980ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அமரப்பள்ளின்றது மார்க்கெட்டுக்கு வருது. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த அமரப்பள்ளின்றது அந்த அளவுக்கு பிரபலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வட மாநிலங்களில் இது ஒரு மார்க்கெட் லீடர். உயரம் குறைவாக இருக்க அந்த காரணத்தினால நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த அமரப்பள்ளி மாரகத்தை 1.25 மீட்டர் இடைவெளியிலேயே நடவு செய்ய முடியும். பொதுவாக இருக்க ட்ரெடிஷ்னல் மேங்கோ வெரைட்டிஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த அளவுக்கு நெருக்கமாக நடவு செய்ய முடியாது. குறைஞ்சபட்சமாக 5 மீட்டரும் அதிகபட்சம் 10 மீட்டர் இருக்க இடைவெளி விடுற மாதிரி இருக்கும். இந்த அமரப்பள்ளியில் இருக்க வேறு சில நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது குட்டையாக இருக்க அந்த காரணத்தினால ஃபீல்டு ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம எளிமையாக பண்ணிடலாம். ட்ரைனிங் அண்ட் ப்ரூனிங்னு சொல்லுவாங்க, கவாத்து வாங்குறது, இதை தொடர்ந்து பெஸ்டிசைடுகளை ஸ்ப்ரே பண்ணுறது மாதிரியான இன்டர் கல்ச்சுரல் ஆப்ரேஷன்ஸ்க்கு இது ரொம்ப எளிமையான ஒரு ரகமாக கருதப்படுது. அமரப்பள்ளியோட தனித்துவம்ன்றது பார்த்தீங்கன்னா இதோட நிற்கிறதில்ல. இது ஒரு ரெகுலர் பியரிங் வெரைட்டி. இப்போ பொதுவாக நம்ம ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸை வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாச்சும் கிராஃப்டிங் பண்ணாமல் விதைகளை பயன்படுத்தி ஏதோ ஒரு ரகம் அது ஒரு மேம்படுத்தப்பட்ட ரகமாக இல்லாமல் இருக்கலாம். அந்த ரகத்தை வளர்க்கும் போதும் ஒரு வருடம் காய் காய்க்கும், அடுத்த வருடம் காய் இருக்காது, மறுபடியும் அடுத்த வருடம் காய் காய்க்கும். ஆனால் அமரப்பள்ளி ஒரு ரெகுலர் பியரிங் வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்டும் காய் காய்க்குங்க. இதெல்லாம் இதோட ரொம்ப ஒரு சிறப்பம்சமான விஷயங்கள். இந்த அளவுக்கு சிறப்பம்சங்களை கொண்டு இருக்க இந்த மாரகம்ன்றது தென்னிந்தியாவில் தெரியாம இருக்கிறது கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ரெட் ஆரஞ்சு பல்பை இது கொண்டுட்டு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா ஃப்ரூட் மேக்கிங், அதாச்சும் நெக்டார்னு டெக்னிக்கலா சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் சைட்ல ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை மேக் பண்றதுக்கு போஸ்ட் ப்ராசஸ் பண்ணி நம்ம அதை மேக் பண்றதுக்கு இது ஒரு பொருத்தமான ரகமா கருதப்படுது. இந்த ஹைபிரிட் ரகத்தை உருவாக்கிய உடனே பாத்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு சக்சஸ் பெறல. முதல்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரிசாவில் இதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அங்க இருக்க ஃபார்மர்ஸ்க்கு முதல்ல யாரும் நம்பிக்கையா இதை சாகுபடி செய்யல. இருந்தாலும் 1980ஸ்ல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்டோட முயற்சி மூலமா இதை ஒரு சில விவசாயிகளுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கிறாங்க. ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே பெரும்பாலும் பழங்குடியின மக்கள் தான் வாழ்வாங்க. அங்கே எல்லாமே ஹில் ஸ்டேஷன் அப்புறம் அன்கல்டிவபிள் லேண்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அமரப்பள்ளியை கொண்டுகிட்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே விவசாயிகள் ட்ரைபல் பீப்புள்ஸ் இதை நடவு செய்கிறாங்க. நடவு செஞ்சு இதில் லாபமும் கிடைக்க ஆரம்பிக்குது. இது மூலமாக பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலங்களுக்கும் இந்த சாகுபடி முறைன்றது கொண்டு செல்லப்படுது. இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அமரப்பள்ளியை நிறைய விவசாயிகள் சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கமர்ஷியல் வெரைட்டியாவே இருக்கு. ஒரிசா யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி புவனேஸ்வரும் பார்த்தீங்கன்னா இதை அதிக அளவில்
பிரபலப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, விவசாயிகளும் வந்து பண்றாங்க. இது மட்டும் இல்லாம கிராஃப்டிங் சக்சஸ் ரேட்ன்றத வந்து இதுல அதிகமா வந்து இருக்குங்க. இப்போ ஒட்டு ரகம் நாம சேனல்ல பல பதிவுகள் வந்து இருக்கு, கிராஃப்டிங் பட்டிங் டெக்னிக்ஸ் பத்திலாம், அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க, அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு புரியும் அதை பார்த்தீங்கன்னா. ஸோ இது மாதிரி ஒரு கிராஃப்டிங் அண்ட் பட்டிங் டெக்னிக்ஸ் வந்து நம்ம மற்ற ரகங்களில் வந்து பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. நம்ம ஒட்டு போட்டுட்ட பிறகு மரம் இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அமரப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து இல்லை. அமரப்பள்ளியில் ஹை கிராஃப்டிங் சக்சஸ் ரேட் வந்து வச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஹை கிராஃப்டிங் சக்சஸ் ரேட் இருக்கிற அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருடத்திலே 65 கன்றுகளை அரசு நர்சரிகள் அப்புறம் பிரைவேட் நர்சரிகள் சேர்ந்து வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இப்படி உற்பத்தி பண்ணப்பட்ட அந்த கன்றுகளையும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடம் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இன்றைய அளவில் வட மாநிலங்களில் 2 லட்சம் ஹெக்டார்ல வந்து மாமர சாகுபடின்றது வந்து பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதில் 73,000 ஹெக்டார் பார்த்தீங்கன்னா இந்த அமரப்பள்ளி மட்டுமே வந்து வச்சுட்டு இருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இதை ஒரு மார்க்கெட் லீடர்னு நான் வந்து சொல்றேன். அமரப்பள்ளி வந்து ஒரு முக்கியமான மாம்பழ இனம். ஆனால் இதை பற்றின புரிதல் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இல்லவே இல்லை. இப்போ வட மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்களில் இது அதிக அளவில் வந்து சாகுபடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், இது மாதிரி முக்கிய மாநிலங்கள், விவசாயம் சார்ந்த மாநிலங்களில் அமரப்பள்ளி தான் வந்து அதிக அளவில் வந்து சாகுபடி செய்யப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இதோடு இல்லாமல் அமரப்பள்ளியை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்டை நாடுகளான பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், ஸோ இந்த இடங்கள்லையும் வந்து தெரியுது நல்லாவே. இந்த அமரப்பள்ளியோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா இதில் ஹை கேரட்டோனைட் கண்டென்ட்ன்றது வந்து இருக்கும். அந்த மஞ்சள் நிறத்தை வந்து பழத்துக்கு வந்து கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டோனைட் தான். ஸோ இந்த கேரட்டோனைட் அதிகமாக இருக்கிறதுனால கன்சியூமர்ஸ் இதை பார்க்கும்போது அவங்க ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இதோட அந்த கலர் வந்து அவங்க கண்களை வந்து பறிக்குது. அந்த காரணத்தினால இது வந்து மார்க்கெட்டில் நல்லா வந்து ரன்னும் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பழத்தோட்டத்தை வந்து நம்ம அமைக்கிறோம்ல, அதில் நிறைய வகைகள் வந்து இருக்கு. ஸ்கொயர் பிளான்டிங்னு சொல்லுவாங்க, ட்ரையாங்குலர் பிளான்டிங்னு சொல்லுவாங்க, ஹெக்ஸாகோனல் பிளான்டிங்னு சொல்லுவாங்க. இதில் மேம்படுத்தப்பட்ட ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி பிளான்டிங் சிஸ்டம். இதுலேயும் மேம்படுத்தப்பட்ட ஒரு முறை வந்திருக்கு, அல்ட்ரா ஹை டென்சிட்டி பிளான்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த அமரப்பள்ளி பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி பிளான்டிங் சிஸ்டம்லையும் நம்ம நடலாம், அல்ட்ரா ஹை டென்சிட்டி பிளான்டிங் சிஸ்டம்லையும் நடலாம். இப்படி அல்ட்ரா ஹை டென்சிட்டி பிளான்டிங் சிஸ்டமில் நம்ம நடும்போது 1.25 மீட்டர் ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடைவெளி விட்டு நம்ம நடுற மாதிரி வந்திருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு பதிவு வந்துருக்கு இந்த அடர் நடவு முறையை பற்றி. அதில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், இப்படி வந்து நடவு செஞ்சால் இது வந்து சரியாக வளராது அப்படின்னு. இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா தோட்டக்கலைத்துறை, தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை பொதுமக்களுக்கு சரியான விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தலை. அடர் நடவு முறை, ஹை டென்சிட்டி பிளான்டிங் மாதிரியான ஒரு உயர் தொழில்நுட்ப விவசாய முறையை வந்து நம்ம செய்யும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான ப்ரூனிங் அண்ட் ட்ரைனிங் டெக்னிக்ஸை வந்து நம்ம அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கவாத்து வந்து தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு குறுகிய இடத்துல வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து மரங்களை வளர்க்குறோம். அப்படி வளர்க்கும் போது அதற்கான உரங்களை வந்து சரியாக கொடுக்கணும், அதற்கான மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸை வந்து விவசாயிகள் பண்ணணும். ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சரில் அதுதான் வந்து நன்மை. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மெயின்டெனன்ஸும் பண்ணலனாலும் மாமரம் வந்து காய்க்கும். ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டென்சிஃபைடு அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸில் நம்ம இன்வால்வ் ஆகும்போதும் அந்த இடத்துக்கு தேவையான மெயின்டெனன்ஸை நம்ம கொடுத்து தான் ஆகணும். பட் ஆனால் இதை சரியாக வந்து மார்க்கெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்ணுற அந்த வேலைக்கான வருமானம்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் நிறைய பிரிவுகள் வந்து இருக்கு. வேளாண்மை, அக்ரோனாமி, ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலை, கால்நடை வளர்ப்பு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, மீன்கள் வளர்ப்பு, ஃபிஷரி அண்ட் ஆக்வாகல்ச்சர், இது மாதிரி. இதில் அக்ரோனாமி வேளாண்மைன்றது வந்து நாளாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஆனால் தோட்டக்கலைத்துறை ஒரு நல்ல வளர்ச்சி வந்து பார்த்துட்டு இருக்கு. பழங்களை வந்து நிறைய நபர்கள் வந்து வாங்குறாங்க இப்போ. ஸோ விவசாயிகள் வேளாண்மையை பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த தோட்டக்கலையும் வந்து பண்ணணும் அப்படின்ற அந்த காரணத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அமரப்பள்ளின்ற ஒரு ரகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. எதனால்னா நம்ம இந்தியாவில் இருக்க விவசாயிகள் பெரும்பாலும் வந்து சிறிய விவசாயிகள், 1 ஹெக்டாருக்கு கீழே நிலம் வைத்திருப்பவர்கள். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மாமர சாகுபடின்றது வந்து ஒரு 10 ஏக்கர் இல்லை குறைஞ்சபட்சம் 5 ஏக்கரில் பண்ணாதான் லாபம்ன்றது ஓரளவுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நிலம் இல்லாதவர்களுக்கு இது வந்து ஒரு சிறந்த வாய்ப்பாக வந்து அமையுது. 1 ஏக்கரில் போதுங்க, 1 ஏக்கர் இருந்தால் போதும். நம்மளால் ஓரளவுக்கு வந்து நிறைய மரங்களை நட்டு அந்த மரங்கள்லேருந்து பழங்களை எடுத்து அந்த பழங்களை விற்று நம்ம லாபமும் வந்து பார்க்க முடியும். அப்படி விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவான ரகம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அமரப்பள்ளி. இப்போ இந்த அமரப்பள்ளி ரகத்தை வந்து நான் எப்படி வாங்குறது அப்படின்ற அந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு வரலாம். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது, இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
ஸோ அவர்கள் வந்து இதை வந்து பண்ண தேவையில்லை. இது வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குறேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நான் இதுலேருந்து வந்து மணி மேக் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு சாகுபடி தொழில்நுட்பமாக வந்திருக்கும். அவர்கள் மட்டும் இதை வந்து பண்ணுங்கள். கீழே வந்து இயற்கை முறையில் இயற்கைக்கு மாறாக இருக்குது அப்படின்னு தயவு செய்து வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. அதையும் வந்து சொல்லிக்கிறேன். இந்த கன்றுகளை வந்து இப்போ எப்படி வாங்கணும்னு பார்ப்போம். இந்த கன்றுகளை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் IARI, ஏன்னா இவங்க தான் இதை வந்து டெவலப் பண்ணாங்களே, நீங்கள் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டெல்லியை கூட கான்டாக்ட் பண்ணி அங்கே இருக்க நர்சரிலேருந்து வந்து வாங்கலாம். ஆனால் எனக்கு டெல்லிலாம் போக முடியல, நிறைய ப்ரைவேட் நர்சரிஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரைவேட் நர்சரி டீட்டெயில் வேணால் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் அந்த நர்சரியில் தான் வாங்கணுன்ற எந்த அவசியமும் வந்து இல்லை. மேலே சர்ச் பாரில் போயிட்டு உங்களுடைய ஊரோட பேரை போட்டு அமரப்பள்ளி மேங்கோ வெரைட்டி அப்படின்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது நர்சரி ஷோ ஆச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டெலிவரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுக்கலாங்க. ஸோ அந்த லிங்க் எடுத்து கமெண்ட் செக்ஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்றுகளை மட்டும்தான் நம்ம வந்து வாங்கிட்டு வரோம். அதுக்கடுத்து இந்த ஹை டென்சிட்டி பிளான்டிங்கோட அந்த பிளான்டிங் மெத்தடாலஜின்றதும் வந்து வேறு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரீசெண்டாக இவங்களை பற்றி தெரிஞ்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டட் இரிகேஷன் வந்து பண்ணுறாங்க, சர்ஜ் இரிகேஷன், ஹை டென்சிட்டி பிளான்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹை டென்சிட்டி பிளான்டிங் சிஸ்டமோட சர்வீஸ் வந்து இவங்க கோயம்புத்தூர் பேஸ்டு அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ அவர்களோட அந்த கான்டாக்ட் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுத்துலையுமே வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இதை வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா அவங்கள வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து அமரப்பள்ளி சாகுபடியில் வந்து ஈடுபடலாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னமும் இன்றைய அளவும் பாரம்பரிய முறையில் மாந்தோப்பு வைத்து அதிலிருந்து வருமானம் வராமல் தவிக்கும் விவசாயிகளுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து அவர்களின் வாழ்க்கை முன்னேற வந்து உதவுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை அடுத்த காணொலியில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.